பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 24/3/2026 தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி சஷ்டி மாலை 4 மணி 10 நிமிடம் வரை. பின்பு இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி மாலை 4 மணி 10 நிமிடம் வரை. பின்பு வளர்பிறை சப்தமி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி மாலை 6 மணி 53 நிமிடம் வரை. பின்பு மிருகசீரிடம். இன்றைய சிறப்பு சஷ்டி விரதம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணவரவு சீராக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி மனமகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான் நிறம் இளம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, சிந்தனையில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். குடும்பத்தில் குதூகலம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். எதிர்பார்த்த பல நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சுபகாரிய தடைகள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தி தேவர். ராசியான் நிறம் கரும்பச்சை மற்றும் நீலம். மிதுன ராசி அன்பர்களே, பழைய முதலீடுகள் யாவும் லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். நீண்ட தூர பிரயாணங்களுக்கு திட்டமிட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். ஆரோக்கியத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படலாம். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் இளநீலம் மற்றும் இளம் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்ப்புகள் யாவும் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் அடர் நீலம். சிம்ம ராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பலவும் வந்து சேரக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். சொத்துக்களால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. கன்னிராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்களை காண்பீர்கள். குடும்பத்தினர் உங்களை அனுசரித்து செல்வது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும். அந்நிய நபர்களின் அறிமுகம் மன நிறைவுகளை தரக்கூடும். உங்கள் முன்னேற்றத்தில் நண்பர்களின் பங்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும்.
வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர் பச்சை. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பல புதிய மாற்றங்கள் மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். முதலீடுகள் யாவும் லாபங்களை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, எண்ணியது ஈடேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் பல புதிய திட்டங்களை தீட்டி லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான நிறம் சந்தன நிறம் மற்றும் இளநீலம். தனுசு ராசி அன்பர்களே, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்களை காண்பீர்கள். ஆரோக்கியத்தில் சற்றே கவனத்துடன் இருப்பது அவசியமாகும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். மாணவர்களுக்கு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் அடர் பச்சை மற்றும் அடர் நீலம். மகர ராசி அன்பர்களே, பல புதிய திட்டங்களை தீட்டி வெற்றிகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்றே அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவர். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிர் நீலம். கும்பராசி அன்பர்களே, வண்டி வாகன யோகமுடைய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரும். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். எதிர்பாராத பணவரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமிக்க சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகத்தில் பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, பல புதிய மாற்றங்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சகோதர வழி உறவுகளின் ஆதரவு மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனநிறைவை தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். செய்யும் தொழிலில் பல புதிய மாற்றங்களை செய்து ஆதாயங்களை காண்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு ஆதாயமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான் நிறம் அடர் பச்சை மற்றும் அடர் நீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.